ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழ் ரியாக்ட் சேனல். இன்னைக்கு நாட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 42 தான் பார்க்க போகிறோம். நேற்றே 2 பேரும் சேர்ந்து இழுன்னு இழுத்துட்டாங்க. இன்னைக்காவது ஃபைட் போடுறாங்களான்னு பார்ப்போம். வாங்க நேரம் வீடியோக்குள்ள போயிடலாம். அப்பா, அரை மணி நேரம் கழிச்சு பையா பேண்டே கட்டி கவனமா கண்காணிச்சா இதுல எது உண்மையான சாக்குரான்னு தெரிஞ்சிடும். அதோட வேகத்துக்கு என்னோட சக்கரவன கால்களுக்கு அனுப்பியிருக்கேன். நல்லா இருக்கு அந்த ட்ரிக்கு. அழுதுகிட்டு காப்பாத்துங்கன்னு கேட்க மாட்டேன். நெருப்போட சண்டை போட தயாராரு. நீ என்ன செய்யறன்னு பாக்குறேன். என்ன செய்ய போறேன்னு கொஞ்ச நேரத்துல தெரியும் பாரு. நான் என் பலத்தை காமிக்கிறேன். ஆனா அது கண்டிப்பா உனக்கு பிடிக்காது. கூட்டிட்டு கூட பாஞ்சிருவாளோ? பாஞ்சா ஆப்போசிட் இருக்க மாட்டாங்க. எப்படி ஃபைட் பண்ணுவாங்க? சக்ராவை பயன்படுத்தி இப்படி தாக்குறாளே. சின்ன பசங்க கிட்ட இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாக்குரா இவ்வளவு நல்லா சண்டை போடுவோன்னு நான் நினைக்கவே இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க. அவ என்ன விட பெஸ்ட்னு சொல்ல வரீங்களா? இல்லடா, இருக்கிறதுலே பெஸ்ட் நீ மட்டும்தான். அது உனக்கே தெரியும்டா. சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவருக்கு. அப்பதான் ஜூட்சுவை சரியான நேரத்துல பயன்படுத்தி இருக்கா. சாஸ்தியாவால கூட எவ்வளவு சரியா பயன்படுத்த முடியும்னு எனக்கு தோணல. பரவாயில்ல, பயிற்சியோட பாவி இது மின்னல்லாம் யூஸ் பண்ணிருக்கலாம்ல. சிறப்பா கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கா. அதனால ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. கக்காச்சி சார், ஆனால் நீங்கள் ரொம்ப அவ்வளோ புகழ்றீங்க. சாக்குரா எவ்வளவு பலசாலியா இருக்காளோ அதே அளவு ஈனவும் பலசாலியா இருக்கா. இந்த போட்டி கண்டிப்பா பயங்கரமா இருக்க போகுது. ஏ போய் சாப்பிட்டு வாடா, இது முடியாது. எனக்கு புரியல. இவ எப்படி இவ்வளவு பலசாலியானா? என்னால முடியும். எல்லாம் மன தைரியம் தான். உன்னை விட மாட்டேன். வா, இப்படியே போச்சுன்னா இந்த பேட்டில் ஒரு முடிவுக்கே வராது. அப்படிதான் நினைக்கிறேன் நானும். இந்த பேட்டில் ரொம்ப நேரமா நடக்குது. உங்களுக்கு புரிஞ்சுச்சு. சந்தோஷம். டைம் அவுட்னு சொல்லி 2 பேரும் அவுட் பண்ணிடுங்க. இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. உன்னால எப்படி எனக்கு சமமா இருக்க முடியுது? நீ சொல்றது சரிதான் ஈனோ. அழகா இருக்கணுங்கிற ஆசையெல்லாம் உன்னை என்னால மிஞ்ச முடியாது. ஆனா நான் பயிற்சி பண்ணது உன்னை விட அழகா இருக்கணுங்கிறதுக்காக இல்ல. நீ பேசுற பேச்சுக்கு கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட போறதில்ல. சரியான முட்டா. ஹீனோ சாக்குரோட வலையில மாட்ட போறா. சாக்குரா மேல இருக்க கோவத்துல அவ என்ன பண்றான்னு கவனிக்கவே மாட்டேங்கிறா. அவ இப்படி கோவத்துல சொல்றது எனக்கு பிடிக்கல. அப்படியா? இவ்வளோ ஒன்றும் சாசிக்க மைண்ட்ல இருக்கலாம் போல. இப்படி பண்ணா ஜெயிச்சிருவியா என்ன? இப்போ அவ்வளோதான் அதே சொல்ல போகிறேன். நானும் சாஸ்கேக்காக இப்போ சண்டை போடுறேன். செஞ்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல முடியாது. பாத்தியா? இதுக்கப்புறம் இது எனக்கு தேவையில்லை. அப்பா, 2 பேரும் புத்தி வந்துக்குது. உன்னை விட இப்பதான் பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கா. சரி, இந்த சண்டைக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டுறேன். கூடிய சீக்கிரம் நீ என்கிட்ட தோத்துட்டேன்ற உண்மை எல்லாருக்கும் தெரிய போகுது. இரு. ஒருவேளை அவதான் செய்ய போறாளா? அதத்தான் செய்வாளோ? அதேதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சைன் நான் அப்பவே நினைச்சேன். அது மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜூட்சு சைன். மாற போகிறான். அவ என்ன பண்றா? நீ கோவமா இருக்கேன்னு நல்லா புரியுது. ஆனா இத பயன்படுத்தி யூஸ் இல்ல. அப்படியா? அதையும் பாத்துறலாம். நிஞ்சா ஆர்ட் மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜூட்சு. இந்த சக்தி வாய்ந்த ஜூட்சுவை பயன்படுத்தி ஒருத்தருக்குள்ள இருக்கிற ஆத்மாவை வெளியெடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அவங்க உடலை கட்டுப்படுத்த முடியும்.
அதுக்கு அவங்களோட மொத்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை யூஸ் பண்ணி தன்னோட எதிரியை அவங்க தாக்கணும். ஆனா இந்த ஜூட்ஸோட சக்தியை தாண்டி இதை பயன்படுத்தும் போது இது கூடவே ஏகப்பட்ட ஆபத்தும் சேர்ந்து வரும். முதல்ல நீ வெளிப்படுத்துற உன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நேரா மட்டும் தான் போகும், அதுவும் இல்லாம அது பொறுமையா தான் போகும். அப்படியா? ரெண்டாவது, உன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எதிரி மேல படாம போனா அது உன்னோட உடலுக்கு கொஞ்ச நேரத்துக்கு திரும்ப வராது. அதுவும் ஒரு பேட்டில்ல இது சில செகண்ட்ஸ் நடந்தாலும் அது உனக்கு தான் ஆபத்து. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இத பயன்படுத்துறவங்களோட உடல், அதாவது உன்னோட உடல் நகரவே நகராது. அப்ப அது வெறும் பொம்மை மாதிரி. ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம். மட்டும்தான் மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜூட்ஸுவை பயன்படுத்துவாங்க, அதை பேட்டிலுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இங்க அந்த ஜூட்ஸுவை பயன்படுத்துறது பெரிய தப்பு மட்டும் கிடையாது, அது உன்னோட முடிவையே மாத்திடும். இது பண்றதுல இவ்வளோ ரிஸ்க் இருக்கு. ஆனா அதுல இருந்து சாக்குராவால தப்பிக்க முடியும்னா பயப்பட தேவையே இல்லை. அது மட்டும் இல்ல, அதுல இருந்து அவ தப்பிச்சிட்டானா ஈனோவை அவளால சுலபமா தாக்க முடியும். அப்படி நடந்துச்சுன்னா எனக்கு இந்த போட்டியை நிறுத்துறதை தவிர வேற வழியே இல்லை. அவ பவரே அவளுக்கு வினையாகும் போலயே. பரவாயில்ல, முயற்சி பண்ணாதான் எனக்கு உண்மை தெரியும். ஒருவேளை இதை மிஸ் பண்ணா உன்னோட கதை முடிஞ்சிடும், அது உனக்கே நல்லா தெரியும். சரிதானே? இது நேரா வரும்னா இப்போ எஸ்கேப் ஆயிட்டா ஒன்றா பண்ண முடியும். ஷேடோ பொசிஷன் ஜூட்ஸுவை பயன்படுத்தி எதிரியை நான் தடுத்து நிறுத்துவேன். அவ அதை இப்படி பயன்படுத்தினா வேலை செய்யாது. அவ சாக்குராவை தாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாரும் வேணான்றாங்க. அப்படி செய்யாத. நிஞ்சா மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜூட்ஸு. சுத்திக்கிட்டே இருக்கு. மாயிட்டாளா? உள்ள போச்சா வெளியே போச்சான்னு தெரியலையே. இந்த மாதிரி செஞ்சுட்டாளா? நிக்கிறாளே அப்படியே. உன்னோட முயற்சி எல்லாம் வீணா போயிடுச்சே. இது யார் சொல்றாங்க தெரியல. ஈனோ, அப்படின்னா அவ கதை முடிஞ்சதில்ல. போச்சு. பண்ணுவான்னு நினைக்கல. உன்னோட கதை முடிஞ்சது ஈனோ. வாய்ப்பே இல்ல. வேற ஏதோ பண்ணியிருக்காயா? நினைச்ச மாதிரி ஏமாந்துட்ட சாக்குரா. டைவர்ட் பண்ணிருக்காங்க. ஒரு வழியா உன்னை புடிச்சிட்டேன். இது எப்படி நடந்துச்சு? நீதான் சரியா கவனிக்கல. உன்னை ஏமாத்துறதுக்காக தான் ஆரம்பத்துல அந்த ஹேண்ட் சைன்ஸ் எல்லாம் பண்ணேன். உனக்கு வச்ச பொறியில நீயே வந்து மாட்டிக்கணும் தான் அப்படி பண்ணேன். Prank பண்ணிருக்கா. இனி நீயே நினைச்சாலும் உன்னால நகர முடியாது. உன்னை புடிச்சிட்டு இருக்கிற கயிறு சக்ராஸ் இருக்கிற என்னோட சொந்த முடியில செஞ்சத. அதுக்காக தான் கட் பண்ணி போட்டிருக்கா. இப்ப நீ மாட்டிக்கிட்டதால உன்னோட உடலை என் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து ஏஹே. உன்னை இந்த மேட்ச்ல தோக்கடிக்கலாம். இன்னும் புத்திசாலிதான். இந்த ஜூட்ஸுவை மிஸ் பண்ண மாட்டேன். இப்பதான் எனக்கு புரியுது. சரியா ஏமாத்திட்டா. அப்படின்னா ஈனோ பண்ணது எல்லாமே நடிப்பா. நீ உடனே அங்கிருந்து தப்பிச்சாகணும். எப்படி அதை கட்டி போட்டால? என்னால நகர முடியல. இப்போ மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ நேரா போக முடியும்ல? திருப்பிக்கோமா அப்படியே. அவ்வளோதான், போயிட்டான். இந்த வாட்டியும் மிஸ் பண்ணிட்டேன். ஈனோ மிஸ் பண்ணிட்டாளா? எப்படி? இல்ல இரு. அப்படின்னா சாக்குரா நல்ல மூவ் சாக்குரா. அப்படின்னு சொல்லவே நினைச்சீங்களா? உள்ள போயிட்டா. ஏங்களை போட்டு இப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்க. முடிஞ்சிச்சா அப்போ? சரி, இப்போ எப்படி வின் பண்றது? வந்துட்டா. எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஈனோவுக்கும் சாக்குராவுக்கும் என்ன ஆச்சு? சாக்குரா ரொம்ப வினோதமா நடந்துக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கிடைச்ச வாய்ப்பை தவறப்படாத. அவளை உடனே அட்டாக் பண்ணு. கம் ஆன் சாக்குரா. எங்க பண்ற? உள்ள போயிட்டாடா. மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜூட்ஸு வேலை செஞ்சிருச்சு. சாக்குரா வசமா மாட்டிக்கிட்டா. மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜூட்ஸு வேலை செஞ்சிருச்சுன்னா அப்ப இப்ப சாக்குராக்குள்ள இருக்கிறது. ஆமா, ஈனோ. சாக்குரா மாட்டிக்கிட்டா. அவளோட மொத்த ஆத்மாவையும் ஈனோ கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கா. என்ன? ஈனோட ஆத்மா இப்ப சாக்குராவோட உடம்புக்குள்ள இருக்கு.
எனக்கு தெரிஞ்சு ஈனோவோட குறிக்கோள் என்னவா இருக்கும்னா, இப்ப எதுவுமே பண்ணாம போட்டி முடிவடைய போகுது. உன்னோட அன்பான மனசை நான் பாராட்டுறேன் சாக்குரா. எப்படி? அவள்கிட்ட அவளை ஓ. ஒத்துக்கிற மாதிரியா? இப்போ நான் சாக்குரா என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த போட்டியில இருந்து சாக்குரா அப்படி பண்ணாத. அவங்கடா பண்றா? இந்த முடிவை என் தொல்லை தாங்க முடியல. இந்த இடத்துக்கு வர ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க சாக்குரா. தயவு செஞ்சு எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத அந்த ஈனோ கிட்ட தோத்து போகாத. ஐய், நீ என்ன கத்துனாலும் இங்க நடக்க போறத தடுக்க முடியாது. ஏதாவது என்ன நடக்குது? மாத்திரம் உள்ள இருந்து ஏதோ பண்றாளோ? நோட்டோ கத்துனது கேட்டிருக்குமோ? தொல்லை பண்றான். ஆமா, அவ சொன்னது சரிதான். கண்டிப்பா நான் இப்படி தோக்க மாட்டேன். வந்துட்டா. சாக்குரா, இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நோட்டோ கத்தி கத்தி வர வச்சுட்டான். உன்னோட முடிவை சீக்கிரமா சொல்லு. கண்டிப்பா நான் விலக மாட்டேன். இன்னைக்கும் சரி, என்னைக்கும் சரி. வந்துட்டா. வந்துட்டா. இப்போ நீ நல்லா மாட்டியா? உள்ளே ரெண்டு ஆத்மா சண்டை போட்டுக்குது. இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணும் புரியல. சாக்குரா வாய்ப்பே இல்ல. ஆனா என் ஜூட்ஸுவை தாண்டி ஒண்ணும் பண்ண முடியாது. ஹீனா, இப்ப என் உடலுக்குள்ள இருந்து நீ வெளியே போகலனா கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அப்பா, மனதளவுல உறுதியா தான் இருக்கா. அது ஏதோ தப்பா இருக்கு. இல்ல, என்னால இவன் உடலுக்குள்ள இருக்க முடியல. ரிலீஸ். போச்சு. அப்பா, போயிட்டு வந்ததுனால இவ்வளவு வீக்கா இருப்பா. நம்பவே முடியல. ஆனா செஞ்சுட்டா. ஈனோவோட ஜூட்சுவை சிதறடிச்சிட்டா. ஜூட்ஸுவை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அவன் நிறைய சக்கராவை பயன்படுத்தி இருக்கணும். அதனால ஜூட்ஸுவை சரியா பயன்படுத்துறதுக்கான சக்கரா அவகிட்ட இல்ல. ஓ, அதனால எனர்ஜி கம்மியா இருந்ததுனால வந்துட்டு. ரெண்டு ஆத்மா இருக்கு. நீ முதல்ல யாருன்னு சொல்லு. அழகோட சேர்த்து பலமும் இருக்கிறவதான் நான். இப்படி ஒரு தாக்குதலை சமாளிக்கணும்னா கண்டிப்பா இதெல்லாம் இருக்கணும் தானே? இந்த ஜூட்சுல மட்டும் மாட்டிக்கிட்டாங்கன்னா தாக்குறவங்கள உடல்ல இருந்து வெளியில அனுப்புறது அவ்வளவு சுலபமானது இல்ல. இது நடந்ததுக்கு ஈனோ கிட்ட இருக்கிற சக்கரை கம்மியா இருந்ததும் ஒரு காரணம் தான். ஆனா அதை விட முக்கியமா சாக்குராவோட மனசுல ஈனோ கிட்ட தோக்க கூடாதுன்னு இருக்கிற பலம் தான் இதான் காரணம். மன உறுதி அதிகம். இதுக்கு நருட்டோவும் கொஞ்சம் உதவி பண்ண மாதிரி தான் தெரியுது. சாக்குராவோட ஆன்மாவை அவனோட குரல் தான் எழுப்பி இருக்கு. அப்படிதான் ஆமா, அதான் இவன் கத்துனது கேட்டிருக்கு. நான் நருட்டோ கிட்ட பார்த்த மாதிரியே மத்த எல்லாரை விட சாக்குராவோட தன்னம்பிக்கை ரொம்ப சிறப்பாவே இருக்கு. எதையும் முறியடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும் சுலபமா முறியடிக்கிறான். ஆனா இப்போ ரெண்டு பேர்கிட்டயுமே சக்ராஸ் கம்மியா தான் இருக்கு. அதனால அவங்க ரெண்டு பேரும் பலத்தை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அநேகமா ரெண்டு பேருமே விழுந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். விடுற மாதிரி இல்லை ரெண்டு பேருமே. இந்த போட்டி முடிய போகுது. ஏன் விஜய் சேதுபதி விஜய் மோதிக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. நீ என்ன எத்தனை முறை நீ ஃப்ளாஷ்பேக் போட்டாலும் சரி, ஈனோ தான் கரெக்டு. நான் அதை தான் சொல்லுவேன் திரும்ப திரும்ப. அப்பா, ரெண்டு பேருமே வந்துட்டாங்க. டிராவா? இதுதான் நினைக்கிறேன்.
நருட்டோ இப்போ கத்துறா எழுந்துருவா. 2 போட்டியாளர்களாலையும் தொடர முடியாம போனதால டபுள் நாக் அவுட் மூலமா ஆரம்ப கட்ட தேர்வுல 4வது பேட்ல நீங்க பாஸ் பண்ணல. இந்த மேட்ச் முடிஞ்சது. ஓ 2 பேருமே அவுட்டு. போய் தொலை. நல்ல ஃபைட் பண்ண. இவங்களை இங்க இருந்து கொண்டு போயிடலாம். ஹே ஈனோ, சாகுரா என்னாச்சு? சாகுரா கண்ணை திறந்து பாரு. உனக்கு என்ன ஆச்சு? இவங்களுக்கு சிகிச்சை தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களே கண் முழிச்சிருவாங்க. சிகிச்சைக்கு போற அளவுக்கு ஒன்றும் பண்ணலன்றாரு. 2 பேருமே ரொம்ப நல்லா சண்டை போட்டாங்க. ஆமா, என்னதான் அவன் நருட்டோ அப்புறம் சாஸ்கி கூட ஜெயிச்சிருந்தாலும் இந்த போட்டியில சாக்குராவால ஜெயிக்க முடியும்னு எனக்கே தோணல. அவ இப்ப முன்னேறி இருக்கா. இந்த போட்டியோட முடிவு வேணா அவன் நினைச்ச மாதிரி வரும். மொத்தம் 2 பேருமே ஈக்குவல் பவர் தான் போல. அவ ரொம்ப சிறப்பா செயல்பட்டா. இவங்களை இந்த சுனிங் எக்ஸாமுக்கு அனுப்புனது ரொம்ப சரியான முடிவுன்னு எனக்கு இப்பதான் தோணுது. அடுத்த பேரு யாரு? நான் தயாரா இருக்கேன். கடைசியா நடந்த போட்டியை பார்த்ததுல இருந்து ஆர்வம் இது லீ டீம். இந்த பக்கம் சேர்ந்த இன்னொரு கிடிங் இது வந்திருக்காங்க. காரா டீம்யா. ஜெயிச்சிட்டு வா டேன். இந்த மேட்ச் ஓ கண்டிப்பா லீயும் காரா டீமும். ஒரு வழியா நீ கண்ணை திறந்துட்டியா சாகுரா? அடுத்து இப்போ இவங்க 2 பேருமே பொண்ணுங்க தான் இப்போ. சக்தியை பயன்படுத்து. அப்படித்தான் லீ, அவளை உற்சாகப்படுத்து. உன்னால முடியும். டென் டென். அவளை தோக்கடிச்சிரு டேன் டேன். நம்மளோட மேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அப்படின்னா ஹாய். மேட்ச்ல நான் தோத்துட்டேனா? இது நியாயமே இல்ல. இங்க அழ வேண்டியது நான் தான். என்னதான் மேட்ச் டை ஆனாலும் நீ செஞ்சதை நம்பவே முடியல. இந்தா கத்துக்க அவகிட்ட இருந்து இதெல்லாம். பூவா மலர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு அழகான பூவா. இப்போ மோட்டிவ் தான் பண்றான். அதான் சொல்றேன், நீனோ தான் கரெக்ட், நீ தப்பு, அவ்வளவுதான். ஏனோ இனிமே சண்டை போடாம இருப்பாங்களா என்னன்னு தெரியல. அது இவ கையில தான் இருக்கு, சாகரா கையில தான் இருக்கு. ஆனா சாகுரா, அடுத்த தடவை நம்ம சண்டை போடும்போது இந்த மாதிரி மயங்கி விழுந்தெல்லாம் தூக்க கூடாது. அப்புறம் மறந்துடாத, நான் சாஸ்கேவை அப்படிலாம் விட்டு தர மாட்டேன். உனக்கு புரிஞ்சதா சாகுரா? அப்படின்னா கண்டிப்பா சாஸ்கேவை நான் திருந்தவே திருந்தவே. அஞ்சாவது மேட்ச்ல கலந்துக்க போறது. இந்த 2 பொண்ணுங்க ஃபைட் வந்து பாருங்க, இவங்களாவது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. தயாராகுங்க. ஒரு சீரியஸா தான் இருக்காங்க. காரா டீம் சீரீஸாக தாங்க இது, பார்ப்போம். முடிஞ்சிச்சா? எப்பா சாமி, இது வரைக்கும் நாங்கள் வந்து யார் ஃபைட்டுமே முடியணும் சீக்கிரம் முடிச்சு தொலைச்சிட்டு போங்க ஏன்ட்டு இந்த மாதிரி நாங்கள் வெறுத்து உக்காந்ததே இல்லை. எனக்கு இந்த சாக்ரா ஃபைட் தான் ரொம்ப இதுவாயிடுச்சு, ரொம்ப இழுத்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒன்றும் ஃபைட் இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த ஃபைட்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு, புதுசு புதுசாக ஏதோ பண்ணாங்க. இவங்க வாய்ஸ் சண்டை தான் முக்கால்வாசி போட்டுட்டு இது பண்ணாங்க. ஆனால் இதுலேயுமே வந்து ஈனோது ட்ரிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஹேர் கட் பண்ணி போட்டது பண்ணது, அந்த ட்ரிக்லாம் பிடிச்சிருந்துச்சு. இதுலேயுமே இப்போ சாக்குரா என்ன சொல்கிறது, திரும்ப வந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நருட்டோ கத்துனதுனால தான். இதே மாதிரி தான் சாஸ்கேக்கும் பண்ணான். நருட்டோ கத்தனால தான் சாஸ்கே திரும்பி பார்த்து லீயை பார்த்து அதை ட்ரிக் யூஸ் பண்ணான். இப்போ சாக்குராவுக்கு இவன் தான் ஹெல்ப் பண்ணிரு. ஆனா இவளுக்கும் அந்த மனதைரியம் இருந்திருக்கு. ஆனா இப்பவுமே எனக்கு வந்து சாக்கரோட பவர் என்னன்னே தெரியலங்க. அந்த 3ஆ பிரிஞ்சு வந்தா அது மட்டும் தான் காமிச்சிருக்க. பெருசா எனக்கு எதுவும் காமிச்ச ஷேடோ க்ளோன் மட்டும் யூஸ் பண்ணான். ஆனால் மன உறுதியில் பெருசாக தாங்க இருக்கா. ஏன்னா மன உறுதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் அவனால் முடியல. ப்ளஸ் வந்து இந்த பக்கம் ஈனோக்கும் பவர் கம்மியாக இருந்தது ஒன்று. ஆனால் அப்படி இருந்தும் இவளோட மன உறுதி பெருசாக இருந்ததுனால தான் அந்த டேக்கிள் பண்ண முடிஞ்சு. அதில் வேணால் சொல்லலாம் அது ஒன்று இருக்கு இவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கும் நருட்டோ தான் காரணன்றது தான். அவளா வரல அப்பயும். ஸோ அப்போ என்னதான் சொல்கிறது, ஒன்று என்ன நானும் அவளை பற்றி என்ன ஒன்று சின்னதாக புகழலாம், ரொம்ப அவளை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.
முடியல, அது பொழுது ஒன்றும் இல்லை. ஆனா கேர்ள்ஸ் 2 கேர்ள்ஸ்க்குமே ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மி தான். கொஞ்சம் இது பண்ணாலே டயர்ட் ஆயிடுறாங்க, அவ்வளவுதான் இருக்கு. நான் 2 பேருக்கு ஈக்குவல் பவர் தான்றது. ஏன்னா 2 பேருமே வந்துட்டாங்க, 2 பேருமே அவுட்டுன்றப்போ அதுதான் சரி முடிச்சிட்டாங்க திருந்துவாங்கன்னு பார்த்தா, நான் திருந்த மாட்டேன் அப்படிதான் இருப்பேன்னுப்பாங்க. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்ல இவங்க 2 பேரும் சண்டை போறது ஓகே. சாசுகேல முடிவு பண்ணணும் யார் வேணும்னு இவங்க என்னமோ பாட்டுக்கு அடிச்சுக்கிறாங்க. ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.